எங்கள் டைரக்டர் எப்பொழுதுமே என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, சீனை வந்து பாட்டில் வார்த்தையாக எடுத்துகிட்டு வந்துடுவார். பாதமலர் நோகும் முன்னே நடக்கும் பாதையில் பூ விரிச்சேன், அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக அது ஒரு படத்தில் அந்த சீன் அந்த இடத்துல நாங்கள் வச்சுருந்தோம். அதாவது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அப்படியே அந்த பொண்ணு நடக்க பாதையில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அதில் நடந்து வருவாள் அவள். அப்புறம் தான் அந்த சாங் ஆரம்பிக்கும் அது. அதனால் அந்த பூக்காக நாங்கள் பட்ட அவஸ்தை. நாளைக்கு ஷூட்டிங் இன்றைக்கி சொல்லிட்டாருங்க, நைட்டாக இல்லை, நான் ஜிஎம் குமார், பாண்டியராஜன் எல்லாம் சேர்ந்து இன்னும் நாளைக்கு காலையில் எப்படி தான் பண்ண முடியும், ஒன்றுமே பேசலை. ஒரு மாந்தோப்பு ஒண்டி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாந்தோப்பு ஃபுல்லாக ரெட்டு சிகப்பு எறும்புங்க எல்லாமே. நாங்கள் உணர்ச்சி எப்படி அது மேலே ஏறி எங்கள் கண்ணுக்குள்ளெல்லாம் போய் கண்ணெல்லாம் வீங்கி பெரும் பிரச்சனையாகி, அப்போ ஒரு செக்ஷன் வந்து பொள்ளாச்சிக்கு போய் லாரி ஃபுல்லாக பூவை தேடி விடிய 4 மணிக்கு பூவெல்லாம் வந்தது. காலையில் சார் வந்தார் 7 மணிக்கு வந்து பார்த்தாரு, ஃபுல்லாக அழகாக அடுக்கி வச்சுருந்த பார்த்தாரு. நல்லா இருக்கியா, சூப்பராக இருக்கியா, எடுத்துடலாம் சாங் அப்படின்னாரு. 250 டேஸ் அந்த படம் ஓடிச்சு. எல்லாம் அந்த பொன்னான நினைவுகள் கண்ணீரில் கரையுதுன்னு சொல்லும் போதே எனக்கு வேதனையாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாதுங்க. அவர் இறந்து போனதை இப்போ கூட என்னால் நினச்சே கூட பார்க்க முடியல. இன்னும் கூட என் கூட இருக்காது தான் ஃபீல் ஆகும்.